அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து ஈத் முபாரக். பக்ரீத் அன்னைக்கு எடுத்த விலாக் பார்க்கலாம். இது பெருநாளைக்கு காலையில் எடுத்திருந்தது. காலையில் ஒரு 5:30 மணிக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ நைட்டே வந்து பாதி சமையலுக்கு மேலே முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இட்லி தான் அவிப்பேன் காலையில் எப்போவுமே. அதனால் தோசைக்கு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் பிரியாணிக்கு தால்ச்சா பண்ணணும். பருப்பு எல்லாமே நைட்டே வேக வச்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஸ்வீட் மீட்டாக பண்ணிவிட்டு காலையில் இட்லி வைக்கிறதுக்கு வந்து கறி குழம்பு நைட்டே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஜாம், பிரெட் அல்வா, மதியம் பிரியாணி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, எல்லாத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே நைட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் காலையில் எழுந்துச்சி ரெடி பண்ணணும் அப்படின்னா டைம் ஆயிரும். எனக்கு குர்பானி கொடுக்கவே ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நைட்டே முடித்து வச்சுட்டேன். அன்றைக்கி பெருநாள் தொழுகை வந்து எத்தனை மணிக்குன்னா ஒரு 6:50க்கு தொழுகை வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு 6:30 மணிக்கெலாம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி பெருநாள் தொழுகைக்கு வந்தாச்சு. பெருநாள் தொழுகை எப்போ இருந்தாலும் சரி, நான் வந்து முன்னாடி போயிடுவேன். இடம் இருந்துச்சு அப்படின்னா இருந்துக்கலாம், இல்லாட்டி பின்னாடியே உட்காந்து தொழுதுடலாம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் எப்போ பெருநாள் தொழுகை வந்தாலும் எனக்கு வந்து முன்னாடி இடம் அமைஞ்சிரும். பெருநாள் தொழுகை மட்டும் இல்லை, ஜும்மா தொழுகை போனாலும் அப்படி தான். முன்னாடி இடம் இருந்துச்சு அப்படின்னா இருந்து தொழுதுருவேன். அது என்னமோ எனக்கு முன்னாடி இருந்து தொழுதோம் அப்படின்னா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் 2 ரக்காத் தொழுகிற அளவுக்கு எனக்கு இடம் இருந்துச்சு. முன்னாடி நின்று தொழுதுட்டு துவாலாம் கேட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றின பயான். ஏன்னா இன்றைக்கி வந்து உயிர் தியாகம் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ் மேலே எவ்வளோ தக்வாவோடு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றினது தான். அதனால் அவங்களுடைய பயானை பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பெருநாள் தொழுகை முடித்து எல்லாேருக்கும் சலாம் கொடுத்தாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா வருஷம் இந்த நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாளைக்கு தொழுகை வந்துட்டோம் அப்படின்னால தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் தெரியாதவங்களுக்கும் நம்ம சலாம் கொடுக்குறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி தான் வாரம் வாரம் ஜும்மாவுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா தொழுது முடிச்சுட்டு எல்லாேருக்கும் சலாம் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல பார்க்குறதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா டீ, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா நோம்பு பெருநாள் தொழுகைக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு பேரிச்சம்பழம் அளவாவது சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஹஜ் பெருநாளுக்கு அப்படி கிடையாது. எந்த உணவும் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம். மற்றபடி எந்த உணவும் சாப்பிடாம நம்ம தொழுகையில் கலந்துக்கிட்டு துவா கேட்டு பயான்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தேவைக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து காஃபி எல்லாமே போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால் வந்ததும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சூடு பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து பிளாக் காஃபி போட்டு கொஞ்சமாக அதில் வந்து நெய் கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அவிக்கணும். மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இட்லிக்கு வந்து கறி குழம்பு ஆல்ரெடி நைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் வந்து நம்ம திரும்ப குழம்பு வச்சுட்டு அதில் டைம் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே முடிச்சுட்டு இந்த ரைஸ் மீட்டாக பண்ணியிருந்தேன். அதை வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த நாளைக்காவது வட்டலாப்பம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியல. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லியும் அவிச்சிட்டேன். இந்த ரைஸ் மீட்டை எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். அதை வந்து பாலில் தான் வேக வைப்பாங்க. அதில் வேக வச்சோன்னா பொங்கி வலியும். அதனால் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்து இனிப்பு இல்லாத கவ்வா ஒரு 100 கிராம் சேர்த்தேன். அது கூட காய்ச்சாத பால் 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு கண்டென்ஸ் மில்க்கு, சுகரு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, லாஸ்ட்டில் எல்லோ ஃபுட் கலர் கலந்து விட்டுட்டு முந்திரி பாதாம் நெய்யில் வறுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட் மீட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் குர்பானியும் கொடுத்தாச்சு. காலையில் சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா இட்லி வச்சு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஸோ மதியத்துக்கு பார்த்திங்கன்னா உள்ள வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் ஏற்கனவே பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா தால்ச்சா பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா முள் போட்டு தான் தால்ச்சா பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன குர்பானி கறி வந்து பங்கு வைக்கல, அதனால் முள் போட முடியல. அதனால் வெறும் கத்திரிக்காய் மட்டும் தால்ச்சா பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். ஆனியன் ரைத்தாக்கு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் தாளிச்சா பண்ணிடலாம். நான் வந்து பருப்பு ஏற்கனவே நைட்டு வேக வச்சுட்டேன். துவரம் பருப்பில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து முள் போடலை இல்லையா, அந்த ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து துவரம்பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே பருப்புலேயும் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரே ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு. கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து மசாலா தூள் சேர்க்கணும். நான் எப்போவுமே சாம்பார் பொடி இருந்தால் சேர்ப்பேன். இன்றைக்கி சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கல. அதுக்கு பதிலாக வத்தத்தூள் பொடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் பொடி மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இது சேர்த்ததுக்கப்புறமா புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும், இருந்தாலும் புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு ஸோ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் துவரம்பருப்பு அதையோடு சேர்த்துக்கிறேன். இந்த தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தால்ச்சா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த புளிப்பும் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து புளிப்பும் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குர்பானி கறி வந்து ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து வீட்டுக்கு பிரியாணி போடுறது கொஞ்சம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். அது வேகிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 மடங்கு அரிசியும் ஒரு பாதி அளவு ரைஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 1 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக பிரியாணி பண்ணுறது வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா மணி வந்து 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பாடு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ கறி வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளித்த மசாலாவோட போட்டுட்டு அளவு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த அரிசி அதோட சேர்த்துட்டேன். அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சிக்கன் வந்து பொரிச்சிட்டேன். சிக்கனை பொரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த எல்லா வேலையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக முடிஞ்சிடும். அதனால் கையோட சிக்கனையும் பொரிச்சிட்டேன். ரைஸ் வந்து இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்குது. இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ ரைஸும் தண்ணியும் கரெக்டாக ஒரே அளவு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கீழே வந்து தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பிரியாணி தம்மில் இருந்து நல்லா உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ இந்த மதியத்தோடு பார்த்திங்கன்னா வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹஜ் பெருநாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக தான் இருக்கும். இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். போன வருஷம் ஹஜ் பெருநாளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தங்கச்சி ஃபேமிலியோடு வந்திருந்தா இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் கூட ஒரு ஃபேமிலி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.